கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். மேஷ ராசியினருக்கு குரு எப்படி அமையறாரு? பெரிய பொருளாதார மாற்றம், திருமண தடை கண்டிப்பாக நீங்கும். உங்களுக்கு மேஷ ராசி ஆளுங்க புஷ்பராகம் போடணும். பொருளாதாரம் இவங்களுக்கு கொஞ்சம் மேன்மையிடம். மிதுனத்துக்கு மரகத பச்சை கொடுப்பதோட அருமையான பலனை கொடுக்கக்கூடியதுதான் ஜேடு. சிம்ம ராசியினருக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? அவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணா இன்னும் நல்லது நடக்கும்? சிம்ம ராசி நேயர்களே, தயவு செய்து 2025 கடன் மட்டும் வாங்காதீங்க. சிலோன் கார்னட், ரெட் கார்னட் சிம்ம ராசி நேயர்கள் யூஸ் பண்ணுங்க. இருக்கிறதுல யார் ஜாக்பட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் தான். 90% மார்க் போடலாம். நீங்க ஜர்கான் யூஸ் பண்ணுங்க, நேச்சுரல் ஜர்கான் யூஸ் பண்ணுங்க. தனுசு ராசியினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? இன்னும் அப்படிதான் தவிச்சுன்னு தான் இருக்காங்க தனுசு. ஆனா இந்த குரு பயிற்சி நல்ல முழுமையான மாற்றத்தை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுப்பாரு அவரு. ஒயிட் வெள்ளை புஷ்பராகம் நீங்க போடுங்க. கும்பராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு? கான்பிடண்டா இருங்க. பாதசனியை பத்தி கவலையே பட வேண்டாம். பயணங்கள் நீங்க நிறைய போவீங்க. நீங்க ப்ளூ சஃபயர் யூஸ் பண்ணலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க சார்? நம்ம இப்ப அடுத்து குரு பயிற்சி வருது கூடிய விரைவில். சனி பயிற்சியோட பயத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே குரு வராரு அப்படின்றது ஒரு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சி இன்னும் பாசிட்டிவா அமையணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா உபரத்னங்கள் யூஸ் பண்றது மூலமா நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யார் யாரு என்னென்ன மாதிரியான உபரத்னங்களை யூஸ் பண்ணலாம், கூடவே என்னென்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் சார். முதல்ல மேஷ ராசியினருக்கு குரு எப்படி அமையறாரு, இவர் என்ன ரத்தினம் யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக மேஷ ராசிக்கு வந்துட்டு 3ஆவது இடத்துக்கு வர்றாரு மேடம். ஆக்சுவலாக 2ஆம் இடத்துல குரு அவங்களுக்கு நல்லது பண்ணியிருப்போம். மேஷராசிக்கு மேஷராசி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இட குரு தான் இப்போ இருக்காரு. மே 14ஆம் தேதி தான் அவங்களுக்கு குரு மாறுறாரு. உங்களுக்கு மேஷத்துலேருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஆனால் இவங்க மேஷத்துக்கு யாருமே கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. ஒரு 2-3 வருஷமாக சொல்லியிருப்பேன். மேஷம் கும்பத்தை போட்டு ஒரு வழி தான் படுத்திட்டார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல குரு இருந்து அவங்களுக்கு செயல்பட முடியாமல் போயிட்டார். ஏன்னா குருக்கு அது ஆக்டிவேட் கிடையாது, இருட்டு வீடுன்னு பேர் உங்களுக்கு. ஸோ இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு மேஷத்துக்கு போகிறது நல்ல ஒரு அருமையான இடம் தான். ஏன் அப்படின்னீங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு ஏர்நாடு சனி வேறு ஸ்டார்ட். அவங்களுக்கு விரைய சனி வேறு அது போகிறத குறைக்கும் உங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசினருக்கு உண்மையாகவே லைஃப்பில் பெரிய பொருளாதார மாற்றம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் தடங்கல்கள் விலகும். அதே போல் திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி. இப்போ மருது பார்த்தீங்களா, மேஷராசினருக்கு இதை யூஸ் பண்ணலாம். அவங்க மேஷராசி எல்லாமே நினச்சிப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், மேஷராசினா ஏற்கனவே ராசியை பார்த்து ஸ்டோன் போடாதீங்க தயவு செஞ்சு. ராசியை பார்த்து ஸ்டோன் போடலாம். நீங்கள் இப்போ மேஷம்னா பவழம் தான். நீங்கள் பவழம் போடுறதுனால தவறு கிடையாது. பவழம் மனிதனோட பேக் போன் தான் உங்களுக்கு. ஆனால் பவழம் போடுறதோட ஆக்சுவலாக மனிதனுக்கு பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்பார்னு கேட்டிங்கன்னா குரு தான் அந்த இடத்துல நிற்பார். பொருளாதாரம் மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்பு, அதே போல் ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு. ஸோ அந்த குரு 3ஆம் இடத்துக்கு மேஷராசிக்கு போகிறதுனால அவங்க குரு பகவானை வழிபட்டால் இன்னும் மேன்மையான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பொதுவாகவே நான் சொல்லுவேன் அவங்களுக்கு எல்லோ சஃபயர் போடலாம், புஷ்பராகம் போடலாம். இவங்க ஆக்சுவலாக மேஷராசி எல்லோ சஃபயர் போடுறதோட எல்லோ சஃபயருங்கிறது வேறு, புஷ்பராகம் டோப்பஸுங்கிறது வேறு. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா எல்லோ சஃபயரும் கனக புஷ்பராகமும் ஒரே கல்லுன்னு தான் சார் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. இல்லை மேடம், கிடையாது மேடம். டோப்பஸ் வேற, சஃபயர் வேற மேடம். இது இந்த விங்கு டோப்பஸுங்கிறது இப்படி, சஃபயருங்கிறது இப்படி. அதாவது பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது அதுதான் உங்களுக்கு. ஸோ மேஷராசி ஆளுங்க டோப்பஸ் புஷ்பராகம் போடுங்க. டோப்பஸ் நம்ம மைண்ட்லேயே கிடைக்கும், ரேட்டு கம்மி தான். மேஷராசி ஆளுங்க எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டைம்னு கிடையாது, இப்போ வர குரு பயிற்சியால் கிடையாது. மேஷராசி ஆளுங்க அதாவது ஏற்கனவே சொல்லுவாங்க குரு காமனான ஸ்டோன் தான். ஸோ மேஷராசி ஆளுங்க புஷ்பராகம் யூஸ் பண்ணுங்கள், சஃபயர் வேண்டாம். நீங்கள் புஷ்பராகம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சி ஏற்கனவே சொல்லிட்டேன். இது நல்ல அருமையான குரு பயிற்சி மேஷராசின்னு இருக்குது. ஏன்னா 2024 அவர் கொடுக்காத பலனை 2025 இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மேஷராசினர் கொடுப்பார். ஸோ நம்பிக்கையோட 85% மேஷராசினருக்கு கொடுக்கலாம்.
ஓகே சார். அடுத்து ரிஷப ராசியினருக்கு வந்து என்ன மாதிரியான பலன் இருக்கு? இவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணும்? ஆமாம், ரிஷபராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஜென்மத்தில் இருக்கார் குரு, அங்கே தான் குரு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்ன கொஞ்சம் பாதிச்சிட்டாங்க, மனக்குழப்பம் ரொம்ப அடைஞ்சிட்டாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் எந்த கிரகம் ஜென்மத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். அது குரு சுபராக இருந்தால் கூட கொஞ்சம் குழப்பங்கள், உடல்நல பிரச்சனை ரிஷபராசி அனுபவிச்சாங்க. ஸோ இந்த 2025 குரு பயிற்சி வந்துட்டு அவங்க நல்லா வந்துட்டு இந்த உடல் உடல் நோய் நொடி இதுலேருந்து முழு தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு. பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராரு. ரிஷபத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் தனம், குடும்பம், லாபம், வாக்கு எல்லாமே உங்களுக்கு 2ஆம் இடம். ஸோ இவங்க இத்தனை நாள் அவங்களால சொன்னதை நம்மளால காப்பாற்ற முடியலையே, நமக்கு யாரும் அனுசரணையாக இல்லாமல் இருந்தாங்களே, நமக்கு வந்துட்டு காரிய தடை நிறையா இருந்தது, ஒரு வாசல் கட்டணும், வீடு கட்டணும், இதை கட்டணும் நினச்சேன், எதுவுமே தடங்கல்கள் ஏற்பட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாவற்றிலும் இருந்து முழுமையான தீர்வு அவங்களுக்கு ரிஷபராசினருக்கு கிடைக்கும். இப்போ ரிஷபராசினர் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ரிஷபராசினர் வந்துட்டு டைமண்டு தான் போடுவாங்க. டைமண்ட் போடாதீங்க, தயவு செஞ்சு போட வேணாம்னு சொல்ல, பயந்து போடுறாங்க நிறைய டைமண்ட். ஏன்னா டைமண்டில் வந்துட்டு தோஷம் இருக்கும், பெரிய டைமண்ட். குட்டி டைமண்டில் தான் தோஷம் இருக்காது. ஸோ ரிஷபராசினர் வந்துட்டு டைமண்ட் போட வேண்டாம். நேச்சுரல் ஜர்கான், ஒரு ப்ளூ ஜர்கான் விற்கும். ஜர்கான் கிடையாது, திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஜர்கானுங்க வந்துட்டு இட்ஸ் அ கண்ணாடி ஸ்டோன், இமிட்டேஷன் ஸ்டோன், கிளாஸ் ஸ்டோன். நேச்சுரல் ஜர்கானுங்க வந்துட்டு பூமியில் கிடைக்கிது. அதில் ப்ளூ ஜர்கான் போடுங்க. இவங்களுக்கு எதிர்பார்க்காத பொருளாதார உயர்வு வந்துட்டு ஏற்படும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் தான் அவங்களுக்கு அதிபதியே. யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ இந்த குருவும் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, அருமையான ஸ்தானம். இப்போ இந்த டைம் வந்துட்டு அவங்க நேச்சுரல் ஜர்கான் போட்டாங்க அப்படின்னீங்கன்னா எதிர்பாராத தனலாபம் வந்துட்டு அவங்களுக்கு ரிஷபராசினருக்கு கிடைக்கும். அதுபோல் ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்துக்கு சொன்ன 85% சொல்லிட்டு இப்போ ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 90% சொல்லலாம். ஆமாம், ரிஷபம் வந்துட்டு பாவம் கொஞ்சம் உடல் நலத்தாலேயும் மனதும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதே போல் மனக்கவலை யார் ஜாஸ்தி பாதிச்சுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் தான். ஸோ இதில் முழு தீர்வு வந்துட்டு அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே சார். அடுத்து மிதுன ராசினருக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க? ஆமாம் மேடம், மிதுன ராசி என்னன்னா ஜென்மத்துக்கு வராங்க, ரிஷபத்துலேருந்து அவங்களோட வீட்டுக்கு தான் வராரு. ஜென்ம குரு வந்து சுபர் தான் சொல்லியிருக்கேன். சுபர் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டார், கொஞ்சம் லைட்டாக குழப்பத்தை கொடுப்பார், தடங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் ஒரு உதவி கேட்டு போகிறீங்க ஒரு இடத்துல, அந்த உதவி உடனே உங்களுக்கு கிடைக்காது, ஒரு 4 நாள் ஆகும், 2 வாட்டி அலைய வேண்டியிருக்கும். ஸோ சுபகிரகமாகிட்டு தடங்களை தான் ஏற்படுத்துவதை தவிர உங்களுக்கு வேற காரிய தடைன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் காரியமாகிட்டு செயல்படுத்த முடியாமல் பண்ண மாட்டார், கொஞ்சம் டிலே பண்ணுவார். இவ்வளோதான் குரு பண்ணுவார். இவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கன்னா, குரு ஜென்மத்துக்கு வந்தால் கூட சனியோட பார்வை வந்துட்டு நல்லா இருக்கு இவங்களுக்கு. ஸோ சனி பார்வை, அதாவது எப்பயுமே பிளானெட்டில் வந்துட்டு ஒரு பொசிஷன் வீக் ஆச்சுன்னா கூட இன்னொரு பொசிஷன், ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான். 12 ராசினருக்கும் எல்லா பிளானட்டும் எல்லா டைமும் அனுகூலமாக இருக்காது. ஒரு சில டைம் எல்லா டைமும் ஒரு சில பிளானட் வந்து நெகட்டிவாக இருந்தே தான் தீரும். ஏன்னா அதுதான் சாஸ்திரம் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் பாசிட்டிவாக யாரையும் பிடிக்க முடியாது உங்களுக்கு. ஸோ இதுதான் ரீசன் உங்களுக்கு. அப்போ மிதுனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு குரு வந்தால் கூட சனியோட பார்வை அருமையாக இருக்குது, ராகு கேது பார்வை வந்துட்டு அருமையாக இருக்குது. ஸோ இந்த 2 பார்வை இவங்க இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் மேன்மையிடம். அதே போல் தடைகள் கொஞ்சம் வரும், இவங்க சின்ன சின்ன தடைகள் வரும் மிதுனம். அது வந்துட்டு பரிகாரம் போயிட்டு குரு பகவானுக்கு போயிட்டு இவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போயிட்டு ஒரு கொண்டக்கடலை மாலை போடுறதோ, இல்லை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்துறதோ, இல்லை கோயிலுக்கு வந்துட்டு மஞ்சள் கலர் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பதோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த தடைகளை வந்துட்டு நிவர்த்தி ஆகும். இப்போ மிதுன ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க எம்ராய்டு போடலாம் அப்படின்னு. எம்ராய்டு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. எம்ராய்டு கொடுக்குற அதே மகத்துவத்தை கிரீன் ஜேடு கொடுக்கும். நம்ம ஜேடு வாங்காதீங்க, திருப்பியும் நான் சொல்லுவேன், நம்ம ஜேடு வாங்காதீங்க. நம்ம ஜேடு வந்துட்டு வேலை செய்யாது. ஒன்று சைனீஸ் ஜேடு வாங்க, இல்லைனா ஓல்டு ஜேடு வாங்குங்க. புரியுங்களா? ஓல்டு ஜேடு போட்டிங்கன்னா மிதுனத்துக்கு மரகத பச்சை கொடுப்பதோட அருமையான பலனை கொடுக்கக்கூடியது தான் ஜேடு. ஜேடு வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உரிய ஸ்டோன். ஓகே. ஸோ ஜேடு ஸ்டோன் வந்துட்டு கிரீன் ஜேடு வந்துட்டு ஓல்டு, அப்படி இல்லைன்னா சைனீஸ் ஜேடு. இந்த 2 ஸ்டோன் போடுங்க. உங்களுக்கு வந்துட்டு 2025 முழுமையான நம்பிக்கைக்குரிய வெற்றிகரமான ஆண்டாக மிதுனத்துக்கு அமையும். ஓகே சார். அடுத்து கடக ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகம் வந்துட்டு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் அந்த சனியால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுட்டாங்க, கொஞ்சம் குழப்பங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கடகம் மாட்டம் ஒரு நல்ல ராசி கிடையாது. ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, மூக்கையும் உடச்சிப்பாங்க அவங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வ கோளாறு அவங்க எல்லா விஷயத்துலையுமே கடகத்தை பொறுத்த மட்டும். ஆனால் ஹெல்பிங் டெண்டன்சியும் இருக்கும் அவங்க. என்ன இவங்க கிட்ட பிரச்சனை கேட்டிங்கன்னா, அடிக்கடி ஆப்சன்ட் மைண்ட் போயிடுவாங்க. இவங்க கையிலேயே அந்த பொருளை வச்சுருப்பாங்க, மறந்துடுவாங்க. கடகத்துக்கிட்ட ஆப்சன்ட் மைண்ட் ரொம்ப கடகத்துக்கு. அது எந்த கடகமாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு
மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அப்பர் மிடிலாக இருக்கட்டும், ஹையர் மிடிலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், இவங்களும் ஆப்சன்ட் மைண்டும் இவங்க அதாவது ஒற்றி பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, கூட பிறந்ததாட்டம் ஆப்சன்ட் மைண்டு இவங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சனி இவங்களை விட்டு விலகி வந்துட்டார் இந்த மார்ச்சோட. இப்போ குரு வந்துட்டு பரவாயில்ல, இவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு தான் வராரு. 12ஆம் இடம் ஒன்றும் சுபகிரகம் வரலாம், ஒன்றும் தவறு கிடையாது உங்களுக்கு. என்ன அப்படின்னா இவங்களுக்கும் சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் ஏற்படும். ஸோ இவங்களை வந்துட்டு குரு வழிபாடு பண்ணுறது நல்ல விஷயம்தான். இவங்க குருளால் பலன் பார்த்தீங்கன்னா 70% இவங்களுக்கு பல கொடுக்கலாம். நம்ம மேஷத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, மேஷத்துக்கு 85% சொன்னோம், இவங்களுக்கு கடகத்துக்கு வந்துட்டு 70% பண்ணலாம் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா சனி மட்டும்தான் விலகிட்டார். இந்த பக்கம் பார்டரில் வந்துட்டு இந்த பக்கம் கேது நிற்கிறாரு, இந்த பக்கம் வந்துட்டு குரு நிற்கிறார். ஸோ 65% பலன் கிடைக்கும். அதே போல் ஒரு சில விஷயங்கள் எடுக்கும்போது தீர்க்கமாக யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு ஒரு சில முடிவை வந்துட்டு இவங்க எடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு நான் சொல்லுவேன், கடகராசிக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், முத்து வேண்டாம், முத்து வந்துட்டு கிடைக்கிறது இல்லை கடகராசி ஆளுங்க. முத்துக்கு பதிலாக ஓப்பல் போடுங்க, மூன் ஸ்டோன் போடுங்க. மூன் ஸ்டோனோட உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா ஓப்பலில் வந்துட்டு ஃபயர் ஓப்பல்னு வைப்பான். கொஞ்சம் ஃபயர் ஓப்பல் அதாவது மூன் ஸ்டோனோட கொஞ்சம் காஸ்ட்லி. ஃபயர் ஓப்பல் மட்டும் கடகராசினர் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் கொட்டும். மற்ற ராசினருக்கு ஃபயர் ஓப்பல் வேலை செய்யுமோ செய்யாதோ, கண்டிப்பாக கடகராசினருக்கு ஃபயர் ஓப்பல் வந்துட்டு வேலை செய்யும். ஃபயர் ஓப்பல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த கல் பார்த்துருக்கீங்களா, உள்ள நெருப்பெறிகிறாப்புலேயே இருக்கும். ஒரு ஒரிஜினல் ஃபயர் ஓப்பல் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு சின்ன ஸ்டோனே ஒரு 700 800, நல்ல கல்னா ஒரு 1500 வரும் உங்களுக்கு. கடகராசினர் ஃபயர் ஓப்பல் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இருக்காது. அதே போல் இந்த குரு பயிற்சி இறை வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் குரு, இந்த பக்கம் உங்களுக்கு கேது. அப்போ என்னத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், 1க்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. அடுத்து சிம்ம ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது நடக்கும் சார்? ஆக்சுவலாக குரு பயிற்சி சிம்மத்துக்கு நல்லா இருக்கு மேடம். சிம்மத்துக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு. சனி தான் கொஞ்சம் வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாரு, சனீஸ்வரர். அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இப்போ திரும்பி இன்னொரு வாட்டியும் நான் சொல்லிக்கிறேன், சிம்ம ராசி நேயர்களே, தயவு செய்து 2025 கடன் மட்டும் வாங்காதீங்க. இந்த வருடம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் அவ்வளோ குயிக்காக அடைக்க முடியாது. அதே போல் அடுத்தவங்க பிரச்சனைக்கு சிம்ம ராசினர் செல்ல வேண்டாம். நான் எவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் குருவை பற்றி, குரு வந்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல சுபமான இடத்துக்கு தான் வராரு. ஸோ குருவெல்லாம் நல்லா இருக்கார். சனீஸ்வரர்கிட்ட மட்டும் சரி சிறிது எச்சரிக்கையோடு இருங்க. அதே போல் நைட்டு வந்துட்டு இரவு வந்துட்டு நீண்ட தூர பயணத்தை வந்துட்டு நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் வாகனம் ஓட்ட வேண்டாம், இது மட்டும் போகிறோம். குரு வந்துட்டு அருமையான இடத்துக்கு வராரு. இவங்களுக்கு என்ன இன்னொரு மைனஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா, குரு இந்த பக்கம் வந்துட்டார், கேது வந்துட்டு ஜென்மத்துக்கு வர்றாரு. சனி பார்வை கொஞ்சம். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இரவு வந்துட்டு வாகனம் ஓட்டுறது வந்துட்டு கொஞ்சம் தவறுங்க. இரவுனா நான் 11 மணி அப்படிலாம் சொல்ல, ஏன்னா நிறைய பேர் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க. மிட் நைட் லாங் டிராவலிங் சிம்ம ராசி நேயர்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே போல் இன்னொரு வாட்டி அண்டர்லைன் பண்ணுறேன், 2025 கடன் வாங்காதீங்க. பழைய கடன் நான் சொல்லலை, இந்த வருஷம் வாங்காதீங்க. இந்த வருஷம் வாங்கினா அந்த கடன் அடையாது அவ்வளோ குயிக்காக. அதே போல் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கண்டிப்பாக போட வேண்டாம். சிம்ம ராசினர் அதே போல் சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு ரூபி போடாதீங்க. ரூபி போட வேணாம் நான் சொல்ல, ஒரிஜினல் ரூபி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெரி எக்ஸ்பென்சிவ் பர்மா ரூபி. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து பேங்காக்கு இந்த டூப்ளிகேட் ஆஃப்ரிக்கன் ரூபி தான் கிடைக்குது. அது வந்துட்டு பாதி கல் பாதி கண்ணாடி. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிலோன் கார்னட் சூஸ் பண்ணுங்க. ரெட் கார்னட் சூரியனுக்கு உகந்தது, கார்னட் சிலோன் கார்னட், ரெட் கார்னட் சிம்மராசி நேயர்கள் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பாராத அரசாங்க அனுகூலங்கள், வேலை வாய்ப்புகள், தடங்கல்கள், அது கேதுவால் இருக்கிற தடங்கல்களாக இருக்கட்டும், சனீஸ்வரரால் வரக்கூடிய தடங்கல்களாக இருக்கட்டும், ரெட் கார்னட் சிலோன் கார்னட், இந்த கார்னட் உங்களுக்கு முழு ப்ரொடெக்ஷனை கொடுத்து வாழ்க்கையை வந்துட்டு மேலே உயர்த்தி கொண்டு உங்களுக்கு செல்லும். இது ஓகே சார். அடுத்து கன்னி ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு? கன்னி ராசி நல்லா இருக்கு மேடம். குரு நல்லா இருக்காரு. என்ன அப்படின்னா சொல்லுவாங்க சும்மா 10 குரு வராரு பதவி, நிறைய பேர் அது பயப்படுறாங்க, எனக்கு இங்கே வருது சார் 10ஆம் இடத்துக்கு வராரு 9ஆம் இடத்துக்கு வராரு. தயவு செஞ்சு எந்த கிரகமுமே சரி, அவங்களுக்கு வேறு ஃபஸ்ட்டு வேறு நான் ஏற்கனவே சொல்லுவேன், எந்த கிரகத்துக்கும் நம்ம வந்து டார்கெட் வச்சு அவங்க வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அது ரியாக்ட் ஆகும். ஸோ கன்னிராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்மத்துலேருந்து கேது வெளியில் வர்றாரு, குரு நல்ல இடத்துக்கு தான் வர்றாரு, சனி பார்வை தான் அவங்களுக்கும் பிரச்சனை. கன்னிராசி நேயர்களும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும், உங்களுக்கு லைட்டாக அலைச்சல் இருக்கும்.
கன்னிராசியும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டார் உங்களுக்கு. அது ஓடி ஓடி உழைச்சாங்களே தவிர கடைசியில் பார்த்தாங்கன்னா கன்னிராசிக்கு ஒன்றும் கிடையாது. அப்பா பரவாயில்லடா இந்த குரு பயிற்சியான பார்த்தா அதை நிறைய பேர் பயமுறுத்துறாங்க. உனக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வராரு, 10ல் இருந்தால் பதவிக்கா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குரு வந்துட்டு அருமையாக வேலை செய்வார் கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு வந்துட்டு 85% குரு இருக்கும், முழு பலனை கொடுப்பார், பயப்படவே வேண்டாம். ஆனால் சனியோட பார்வை மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. சனீஸ்வரருக்கு எப்பயுமே வந்துட்டு குரு வந்துட்டு கன்னியை பெருசாக பாதிக்க மாட்டேன், ஏன்னா நட்பு கிரகம் தான் புதன். ஆனால் கூட சனீஸ்வரருக்கு கொஞ்சம் பிரீத்தி பண்ணிகிட்டே இருங்க எப்பயுமே. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், சனீஸ்வரருக்கு மற்ற நாள் பண்ணுறீங்களோ இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை 9:10 விடாமல் ஞாயிற்றுக்கிழமை போய் நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றிட்டு வாங்க கன்னிராசி நேயர்கள். இந்த ஏற்றிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்துட்டு பாதி பிரச்சனைகள் வந்துட்டு சால்வ் ஆகிடும். குரு வந்துட்டு அருமையாக இருக்கார். மற்றவங்க சொல்கிறத பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. குரு 10ல் வர்றது இதில் வர்றதெல்லாம் பயப்படாதீங்க. அருமையான ஸ்தானம். ஜென்மத்திலேருந்து உங்களுக்கு கேது வெளியில் வந்துட்டார். உடல் நலம்லாம் இனிமேல் சூப்பராகிடும். தடங்கல்கள் நிவர்த்தி ஆகிடும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். உங்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் கண்டிப்பாக கன்னிராசினருக்கு இருக்கும். இவங்களும் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இரவு நேர வெகு தூர பயணத்தை இவங்க தவிர்ப்பது நல்லது. அதாவது இவங்க வண்டி ஓட்ட வேணாம், அதுக்குன்னு பஸ்ஸில் போக வேணாம், ட்ரெயினில் போக வேணாம்னு சொல்ல, இவங்க வந்துட்டு வாகனம் செலுத்தாமல் இருந்தாங்கனாலே போகிறோம் கன்னிராசிக்கு. அதே போல் நம்ம மிதுனத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னிக்கும் வந்துட்டு பச்சை தான் வரும். ஸோ கன்னிராசி நேரம் பச்சை போடாதீங்க, புரியுதுங்களா? ஜேடை யூஸ் பண்ணுங்க. அந்த சைனீஸ் ஜேட் சொன்ன பார்த்தீங்களா, ஜேடு யூஸ் பண்ணுங்க. ஜேடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரகத பச்சை ஒரு சில விஷயத்தை கொடுக்கும். மரகத பச்சை ஒரு சில கல் சைஸுக்கு மேலே கல் கிடைக்காது, வெரி எக்ஸ்பென்சிவ், போகவே முடியாது. மரகத பச்சை ரூபியெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்டோன்ஸ் பெருசு வாங்கவும் முடியாது, போகவும் முடியாது. சின்னது வேணால் வாங்கலாம் நம்ம. ஆனால் ஜேடு அப்படி இல்லை. ஜேடு வந்துட்டு அஃபோர்டபுள், லக்ஷ்மி கடாட்சத்தை ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய. நமக்கு இன்றைக்கி மனிதனுக்கு என்ன பேக் போனே மணி தான். ஸோ கன்னிராசி நேயரும் ஜேடு யூஸ் பண்ணுங்கள், சைனீஸ் ஜேட் அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2025 குரு வந்துட்டு அருமையான அமோகமான ஆண்டை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த வருடம். அதனால் கண்டிப்பாக செழிப்பான ஆண்டு தான் கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி. அதனால் 80%க்கு மேலே பொருளாதார முன்னேற்றம், தடைகள் வந்துட்டு விலகி சந்தோஷமான வாழ்க்கை கன்னிக்கு இருக்கும். அடுத்து துலாம் ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஸ்டோன் யூஸ் பண்ணணும்? துலாம் ராசி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே யார் ஜாக்பட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் ரிஷபத்துக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்துட்டு துலாம் தான் 90% மார்க் போடலாம் துலாத்துக்கு. துலாம் வந்துட்டு பாவம் அவங்களும் வந்துட்டு ரொம்ப புலம்பி தள்ளிட்டாங்க. 23, 24லாம் துலாம் புலம்பிட்டாங்க மாறி மாறி. அவங்களுக்கும் கொஞ்சம் தடைகள் தான். குரு இருந்தும் புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குரு வந்துட்டு நல்ல ஸ்தானத்துக்கு வர்றாரு அவங்களுக்கு. ஸோ அருமையான ஸ்தானம் குரு இப்போ அவங்களுக்கு வர்றது. ஸோ 9ஆம் இடம் வந்துட்டு நல்ல அருமையான இடம் அவங்களுக்கு. குரு பார்வையிலே சிறந்த பார்வை உங்களுக்கு அது. அப்போ துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடங்கல்கள் கண்டிப்பாக இத்தனை வருடம் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு, துலா நேயர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு பாதியில் கட்டி முடிச்சுட்டு முடிக்காமல் இருக்கான் சார் பிரச்சனை அப்படிங்கன்னா கண்டிப்பாக. அதே போல் வீடு நிலம் வாங்க அதிக வாய்ப்புள்ள ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் தான். இந்த வருஷம் வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பு மாறலாம், வீடு புதுசு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். ஸோ முன்னேற்றமான ஆண்டு. பெரிய தடங்கல்கள் மட்டும் சனியோட பார்வை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஆரம்பம், கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குமே தவிர, அதாவது நல்லா ஓடக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா ராசி தான் உங்களுக்கு. இப்போ துலா ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு டைமண்ட் போடாதீங்க. இந்த துலாம சுக்கிரனோட ஆதிக்கம் தான், டைமண்ட் போடாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஜர்கான் யூஸ் பண்ணுங்கள், நேச்சுரல் ஜர்கான் யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரல் வந்துட்டு ஒயிட் ஜர்கான் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நான் வந்துட்டு ப்ளூ ஜர்கான் சொல்லியிருப்பேன். ப்ளூ ஜர்கான் வந்துட்டு ரிஷபத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் ஜர்கான் நல்லா ஒரு 4 கேரட் போடுங்க. ஒயிட் ஜர்கான் கம்மி தான், நேச்சுரல். ஃபஸ்ட்டு இந்த நேச்சுரல்ங்கிறத வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் ஏமாந்து எனக்கே கால் பண்ணுறாங்க, சார் ரியல்னு நான் வாங்கிட்டேன் சார். ரியலுக்கும் நேச்சுரலுக்கும் ஸ்கை டு எர்த்து தான் டிஃப்ரென்ஸ். ரியலுங்கிறது வந்துட்டு அது ரியலுங்கிறது வந்துட்டு டம்மி வேர்டு. அது நேச்சுரலுங்கிறது தான் இயற்கை. ஸோ நேச்சுரல் இந்த ரியல்னு போட்டிருக்க இதெல்லாம் வாங்காதீங்க. சர்டிஃபிகேட்லாம் நேச்சுரல்னு வருதா, ஜர்கான் ரேட்டு கம்மி தான். ஸோ துலாம் ராசினர் ஒயிட் ஜர்கான் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெரிய அபரிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பு மிக்க ஆண்டு தான் துலா ராசினர் 2025 குரு பயிற்சி. ஓகே சார். அடுத்து விருச்சிக ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் என்ன சார்? விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கு மேடம். ஆக்சுவலாக
என்ன அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தடைகள் கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்கு விருச்சிகத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்பா. அப்புறம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் வார்த்தைகள் வந்துட்டு அடுத்தவங்க கிட்ட விடும்போது பார்த்து விடணும். விருச்சிக நேயர் திருப்பி உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா சொல்லிக்கிறேன். விருச்சிக ராசினருக்கு 2025 குரு பயிற்சி என்னத்தை கொடுப்பாருன்னா நல்ல பலனெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. வார்த்தையை பிரயோகம் பண்ணும்போது பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்கள். உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நாக்கிலிருந்து தான் வரும். போகிற வரைக்கும் விருச்சிகம் ஏற்கனவே சொல்லலாம், அந்த வீட்டில் தான் வந்துட்டு சந்திரன் நீசம் வேறு. இப்போ இவங்களும் கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்ட் ஆகிடும், கொஞ்சம் கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுவாங்க. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை உருவாகுனா இவங்க விடுற வார்த்தையால் தான் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு. ஸோ அதனால் விருச்சிக ராசி நேயருக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. இவங்களுக்கும் 75% குரு கொடுப்பார் பலனை. கொஞ்சம் சனி பிரீத்தி இவங்களும் பண்ணணும். நீங்கள் பவழம் போடணும்னு அவசியம் கிடையாது. திரும்பி சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், விருச்சிக ராசிக்கும் பவழத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒயிட் ஓப்பல் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ஓப்பல் வந்துட்டு அபரிதமான மைண்டு காம்னஸை கொடுக்கும். ஓப்பல்னால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, பாலாட்டம் இருக்கும் உங்களுக்கு, மன அமைதி போகும். ஸோ ஒயிட் ஓப்பல் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். விருச்சிக ராசினருக்கு உகந்த கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் ஓப்பல், செகண்ட் மூன் ஸ்டோன். சார் அடுத்து தனுசு ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? தனுசுக்கு நல்லா இருக்கு மேடம். அதாவது அவங்களும் தனுசும் கொஞ்சம் போராட்டம் தான் பட்டாங்க. தேவையில்லாமல் கொஞ்சம் இழப்புகள் அவங்களுக்கு, இழப்பு வில்லங்கங்கள், தேவையில்லாத ஒரு பொருள் அவங்கள நிலம் இதெல்லாம் விற்க முடியாமல் கொஞ்சம் சொல்லுவாங்க பாருங்கள், தன்னோட வீடு மனை அதில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை யார் அனுபவிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் தான் அனுபவிச்சாங்க. உங்களுக்கு தன்னோட பூர்வீக சொத்தை விற்க முடியல சார், எனக்கு உதவி கிடைக்கல சார், லோன் போட்டால் வரல சார், வேலை மாற்றம் இல்லை. யார் ஜாஸ்தி வந்துட்டு மன உளைச்சலில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது மேலேயும் ஏற முடியாமல் கீழையும் வர முடியாமல் தவிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசினியர் தான். இன்னும் அப்படி தான் தவிச்சுன்னு தான் இருக்காங்க தனுசு. ஆனால் இந்த குரு பயிற்சி வந்துட்டு நல்ல முழுமையான மாற்றத்தை வந்துட்டு தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுப்பார் அவர். ஸோ குருவை பற்றி அவங்க வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனியும் வந்துட்டு நல்ல ஸ்தானத்துக்கு தான் போகிறாரு. இப்போது அவங்களுக்கு ராகுக்கு எதுவும் நல்லா இருக்கார். இப்போ அவங்களுக்கு தனுசு ராசி பார்த்திங்க அப்படின்னா 90% குரு பயிற்சியால் இவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்துட்டு நல்லா இருக்குது. அதே போல் இத்தனை வருடங்கள் நீங்கள் வந்துட்டு எடுத்து நடக்காத காரியம், தடங்களுக்கு ஏற்பட்ட காரியம், வேலை வாய்ப்பு, திருமணங்கள், இந்த வருடம் வந்துட்டு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கைகூடி வரும். அதே போல் இவங்களும் வந்துட்டு சனீஸ்வரருக்கு வந்துட்டு இவங்க பிரீத்தி பண்ணுறது உகந்தது இவங்களுக்கு. ஒயிட் சஃபர் யூஸ் பண்ணுங்க குரு. ஏன் அப்படிங்கன்னா குருக்கு எல்லாமே நினச்சிப்போம் நம்ம வந்துட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கி வச்சுட்டாங்க. குருனா மஞ்சள் வஸ்திரம் தான் வாங்கிக்கணும். அப்போ நானே சொல்லுவேன் மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அது வேறு. ஆனால் நீங்கள் போடுறது ஆக்சுவலாக கல்லுக்கு வந்துட்டு சொல்லுவோம் ஒவ்வொரு மினரல்ஸ் ஒவ்வொரு இதில் இருக்கணும். அப்போ பொருளாதாரம், குழந்தை பாக்கியம், திருமண தடை என்ன அப்படின்னீங்கன்னா ஒயிட் புஷ்பராகம் தான் ஒரு சில விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். ஸோ தனுசு ராசி நேயர்கள் வந்துட்டு ஒயிட் வெள்ளை புஷ்பராகம் வந்துட்டு நீங்கள் போடுங்க. வெள்ளை புஷ்பராகம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். புஷ்பராகத்தில் எது எக்ஸ்பென்சிவ்னு கேட்டிங்கன்னா வெள்ளை தான். ஸோ வெள்ளை புஷ்பராகம் நீங்கள் சின்னதாக போடுங்க. நான் எப்போயுமே சொல்லுவேன், நிறைய பேர் என்கிட்ட கால் அடிச்சு கேட்குறாங்க. ஏன்னா நார்த்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது மேடம், நான் உங்கள் சேனல் மூலிமா அதை சொல்லிக்கிறேன். சார் 5 கேரட் போட சொல்கிறாங்க சார், 4 கேரட் போட சொல்கிறாங்க சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களால் வந்துட்டு ரூபி, எம்ரால்ட், வைடூரியம், வைரம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கோடியை சொன்னாலும் 5 கல் போட முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. 5 கேரட் வைடூரியம் 5 கேரட் வைடூரியம் 2 கோடி ரூபா. 5 கேரட் வைரம் வந்துட்டு 2 கோடி ரூபா. 5 கேரட் பியூர் ரூபி பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா. அப்போ நார்த் இந்தியாவை கலப்பி விட்டுட்டாங்க. அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்றா போல தான் ஸ்டோன் கண்டிப்பாக கிடையாது. இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எத்தனோண்டு போட்டிருக்கேன், 1/2 கேரட் ரூபி தான். இங்கே பாருங்கள் வைடூரியம் போட்டிருக்கேன் பாருங்கள், 1 கேரட் வைடூரியம் தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. நேயர்களே நான் திருப்பி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த 5 கேரட் 6 கேரட்லாம் கிடைக்கவும் கிடைக்காது, பியூர் இருக்காது. நீங்கள் சின்னதாக போட்டாலும் குவாலிட்டியாக போடுங்க. தனுசு ராசினர் வெள்ளை புஷ்பராகம் யூஸ் பண்ணுங்க. சார் அடுத்து மகர ராசினருக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகுது? மகரம், அதாவது உண்மையாகவே வந்துட்டு யார் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 12 ராசியிலேயே ரொம்ப அவஸ்தை, உடல் நலமும் சரி, பொருளாதாரமும் சரி, மனநிலையும் சரி, செவுத்துல போய் முட்டிக்காத குறையா இருந்த ஒரு ராசினேயர்கள் தான் மகரம். மகரத்தையும் வச்சு செஞ்சிட்டார். இன்னும் கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க சனீஸ்வரர் தான் அதிபதி, மகரமும் கும்பம். ஆனால் 2 பேரையுமே நல்லா பண்ணிட்டார். அதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு மகரத்தை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டார். இப்போ பெரிய அவங்களுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் வெளியில் வந்துட்டார். மகரத்துக்கு வந்துட்டு ஏழாடு சனி முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த ஷேடோ இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, ஈவன் கேட்டால் நானே மகரம் தான். ஸோ எல்லாம் நினச்சிப்பாங்க சனீஸ்வரர் முடிஞ்சிடுச்சின்னு. சனீஸ்வரர் முடிஞ்சாலும் அவரோட நிழல் வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஏன்னா கும்பத்தில் இருக்காரு இன்னும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு சனீஸ்வரருக்கு எப்பயுமே பண்ணுறாப்புல பிரீத்தி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஷேடோ இருக்கும்.
ஆனால் என்னென்னா முழுமையாக நீங்கள் மட்டும் இனிமேல் மூச்சு விடலாம். மூச்சு விடுறது மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் ஓடலாம், ஆடலாம், பாடலாம். உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு 90% பலன் கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மகரம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷபம், துலாம், மகரம், மிதுனம் நல்லா இருக்காது. அப்போல்லாம் வந்துட்டு மகர நேயர்கள் வந்துட்டு அருமையாக இருக்குது மகரத்துக்கு. மகர ராசி வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டு. இப்போ மட்டும் கிடையாது, ஒரு 4-5 வருடங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எல்லாமே. அதனால் இந்த 4-5 வருடம் வந்துட்டு யார் நீங்கள் அதை வந்துட்டு உபயோகம் பண்ணிக்கணும், நீங்கள் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்ல ஒரு அருமையான ஆண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகரத்துக்கு குரு பயிற்சி. சனியும் மாறிட்டார், குருவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கார். ராகுக்கு எதுவும் என்ன வேணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வராரு உங்களுக்கு, ராகு மட்டும் 2ஆம் இடம் வராரு உங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுப்பாரு, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. மகரம் வந்துட்டு மூச்சு விடுறதில்ல, இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெற்றியை நோக்கி தான் ஓடுவீங்க மகர ராசி நேயர்கள். ஸோ வந்துட்டு 90%க்கு மேலே குரு வந்துட்டு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அதே போல் மகர ராசிக்கு உகந்த ஸ்டோன் என்ன, எல்லாமே நீளம் சொல்கிறீங்க. நான் நிறையா வாட்டி சொல்லுவேன், வெறும் நீளத்தை போகாதீங்க. எல்லோ ப்ளூ சஃபர்லாம் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ், நல்ல ஸ்டோன் கிடைக்காது. சீப் அண்ட் பெஸ்ட் மகர ராசினருக்கு என்ன அப்படிங்கன்னா அயோலைட், காக்கா நீலம். அயோலைட் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் எல்லாம் 300 400 தான் ஸ்டோனு அயோலைட். மகர ராசி நேயர்கள் அயோலைட் ஸ்டோன் வாங்கி போட்டு பாருங்கள், சனீஸ்வரரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு கொட்டும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்டோன் பேரே காக்கா நீலம் தான். ஸோ சனீஸ்வரருக்கு உகந்த ஸ்டோன் வந்துட்டு எல்லோ சஃபைரோ, ப்ளூ சஃபைரோ, கருநீலமோ அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மகர ராசி நேயருக்கு உகந்த ஸ்டோன் வந்துட்டு அயோலைட், காக்கா நீலம். ஸோ இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. மகர ராசி நேயர்கள் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு வெற்றியை நோக்கி தான் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு வாழ்த்துக்கள். ஓகே சார். அடுத்து கும்பராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசிக்கு நல்லா இருக்கு மேடம். கும்பராசிக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு பாத சனி வந்துட்டார், இன்னும் சனீஸ்வரர் அவங்கள விட்டு விலகலை. ஸோ ஆனால் கும்பராசியும் போட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், மேஷத்தையும் கும்பத்தையும் தான் ரொம்ப படுத்திட்டார் ஒரு 3-4 வருஷமாக. கும்பம் வந்துட்டு அதாவது ஓடி போன ஆள்லாம் இருக்காங்க, நான் உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா கண் கூட பார்த்துருக்கேன். ஓடி போனவங்க, நிம்மதி இல்லாத சொன்ன, அது போல் கும்பராசினர். ஆனால் ஃபஸ்ட்டை பார்க்கும்போது 2025 இந்த குரு பயிற்சி வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு, அதாவது கதவை திறந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சுவாச காற்றை வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க கும்பராசினர். ஸோ தெம்போட இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன்னா குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு பாதசனியை பற்றி கவலையே பட வேண்டாம். பயணங்கள் நீங்கள் வந்துட்டு நிறையா போவீங்க. பயணங்கள் எப்படி போவோம், கையில் பணம் இருந்தால் தான் போவோம். ஸோ பொருளாதாரம் கும்பத்துக்கு நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், திருமணம்லாம் கிடைக்கும். இன்னும் வந்துட்டு உங்களுக்கு பாதசனி நடக்குது, அதனால் வந்துட்டு கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, இரவு தூர பயணங்கள், நீங்கள் வாகனம் செலுத்த வேண்டாம். ஸோ இவங்க சொன்ன பார்த்தீங்களா, கும்பராசி இருக்கார் பார்த்தீங்களா, கும்பராசி நேயர்களுக்கு வந்துட்டு நீலம் நான் சொன்னேன் பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ப்ளூ சஃபயர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ப்ளூ சஃபயர் நிறையா இருக்குது உங்களுக்கு. ப்ளூவில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா நான் சொன்னேன் பாருங்கள், ஆக்சுவலாக கும்பராசி நேயர் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது, வாங்க முடியல அப்படின்னா லாப்பிஸ் லசூலின்னு ஒரு கல் வைப்பான், ரொம்ப கம்மி தான் லாப்பிஸ் லசூலி. ஸோ கும்பராசினர் லாப்பிஸ் லசூலி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தடங்களுக்கும் மைண்ட் செட்டும் தான் பிரச்சனை கும்பராசினருக்கு. இவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் ஆக்டிவாக இருப்பாங்க, 7 ஹவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஏதோ கொஞ்சம் எழுந்துட்டா போல ஒரு ஃபீலிங் இருக்கும் கும்பராசினருக்கு. எப்போயுமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் சோகமாக இருப்பாங்க கும்பராசினர். ஸோ நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா லாப்பிஸ் லசூலி ஸ்டோன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க, லாப்பிஸ் லசூலி. ஓகே சார். அடுத்து மீன ராசினர், இறுதி ராசியான மீன ராசினருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு? இப்போ என்ன அப்படிங்கன்னா மீன ராசினருக்கு இன்னும் சனி இருக்காரு உங்களுக்கு மீன ராசிக்கு. ஏன்னா அங்கே தான் இப்போ சனி வந்துட்டு மார்ச் வந்துட்டார், ஜென்ம சனியாக வந்துட்டார் மீன ராசினருக்கு. ஸோ சனியை பற்றி கவலைப்படாங்க. ஏற்கனவே நான் சொல்லுவேன், சனீஸ்வரர் ஜென்மத்துக்கு எந்த கிரகங்கள் வந்தாலும் சிறு தாமதங்கள் தாமதப்படுத்துவார் அவங்களுக்கு. என்ன உங்களுக்கு ஜாக்பட், குரு வந்துட்டு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, புரியுதுங்களா? இது வந்துட்டு மீன ராசி, அப்பா நான் எனக்கு சனீஸ்வரர் வந்துட்டார் இப்படி சொல்கிறது, அப்பா குரு 4க்கு வந்துட்டார், உண்மை. ஏன்னா எப்பவுமே சுபகிரக பார்வை நல்லா இருந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக வண்டியை நல்லாவே ஓட்டலாம். ஸோ 85% வந்துட்டு குருவால் வந்துட்டு மீனராசினருக்கு வந்துட்டு அருமையான ஆதாயம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு மீனராசினருக்கு. ஸோ நீங்கள் எதை பற்றியும் வேண்டாம், சனி வழிபாடு கண்டிப்பாக ஆதரவற்றவர்களுக்கு மீனராசினர் கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. அதே போல் வயதான தம்பதியினருக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுங்க நீங்கள், புரியுதுங்களா? போர்வையாக அவங்க ஒரு பாய் ஏதோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் பெட்ஷீட், அவங்களுக்கு வந்துட்டு அந்த போர்வை இல்லை ஒரு பாயோ ஏதோ அவங்களுக்கு படுத்துக்கிறதுக்கு உறங்குவதற்கு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த போர்வை கம்பளி அது போல் வந்துட்டு வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. மீன ராசினர் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லோ சஃபேர் யூஸ் பண்ணலாம் மீன ராசினர்.
ஏன் அப்படின்னா மீனை வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஏற்பேன் இவங்களுக்கு வேண்டாம், இவங்களுக்கு வந்துட்டு ஒய்ஃப், அவங்க வந்துட்டு எல்லோ சஃபேர் யூஸ் பண்ணலாம் மீனம். ஸோ மீனம் வந்துட்டு நல்ல சிலோன் எல்லோ சஃபேர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மீனராசி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சின்ன சின்ன சனீஸ்வரரால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் கூட குருவால் மொத்தமாக நிவர்த்தி ஆகும். இன்னும் நீங்கள் இந்த எல்லோ சஃபேர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் கூட தகர்த்தெறிந்து இன்னும் மேன்மையான வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சு கொடுப்பார். கண்டிப்பாக சார். இன்றைக்கி குரு பயிற்சி வந்து எப்படி இருக்க போது, அவங்க என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணால் நல்லது நடக்கும்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.